இதுதான் பாலி. இந்தோனேசியாவில் பாலி தீவில் உங்களுக்கு இந்த பீச் ஒரு நல்ல ஃபேமஸான பீச் பாருங்கள். இங்கே தான் உலக நாட்டிலேருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் இங்கே வராங்க. எந்த இடத்துக்கு? பாலிக்கு. இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய பாலிக்கு பாருங்கள். கடல் மட்டம்லாம் நல்லா விளையாடுது. எல்லாம் தண்ணி நல்லா வற்றி அழகாக இருக்குது. இந்த சேர் இதில் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு சேருக்கு 500 வாங்குகிறாங்க. அதில் சேர் போட்டிருக்காங்க. அதில் அந்த இயற்கையாக அந்த சூரியனை பார்த்து இந்த கடலை பார்த்து ரசிக்கிறதுக்கு அவங்க அதில் உட்கார்றதுக்கு நம்ம ஊர் காசுக்கு ஒரு சேருக்கு 500 ரூபா வாங்குறாங்க. ஒரு 3 சேர் போட்டிருப்பாங்க. அதில் இருந்து ஃபேமிலியாக வந்து அதில் சேர்ந்து இருக்கலாம். அதுக்கு தான் அந்த சேர்லாம் போட்டிருக்காங்க. போட்டு அதில் இருந்து அதுக்கு ரூபா. எதற்கு எல்லாம் செலவு பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம மக்கள் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க பாருங்கள். அடுத்த சூரிய உதயம் பார்க்குறதுக்கு தான் இப்படி வெயிட் பண்ணி இருக்காங்க. ஃபுல்லாகவே எல்லாமே 100% வெளிநாட்டவர்கள் தான். நம்ம இந்தியன்ஸு குறவு தான். நம்ம இங்கே வந்திருக்கு. நமக்கு ஒரு வாய்ப்பு இந்தோனேசியா தீவில் பாலிக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி, அதனால தான் நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். அடுத்தது எப்போ வருவோம் அப்படி நமக்கு தெரியாது. இந்த இடத்துக்கு வருவோமா இந்த இடத்துக்கு போகுமா நமக்கு தெரியாது. அதனால தான் ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் சொல்லி தான் நம்ம அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய வீவர் சப்ஸ்கிரைபர் அவங்களும் இதை என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கட்டு எப்படியெல்லாம் இருக்குது, வெளிநாடு எல்லாம் எப்படி இருக்குது அப்படி காமிக்க தான். பாருங்க, நான் ஒரு ஃபேமிலியாக சின்ன தள்ளு வண்டியில் போகிறாங்க பாருங்கள். உள்ள போய் 2 பேரும் 6 குழந்தைய வச்சுருக்காங்க. அவங்களும் போய் பார்க்க போகிறாங்க. அப்புறம் தண்ணியில் உங்களுக்கு கடலில் சறுக்கிற மாதிரி அந்த பலகை இருக்குது. அதுக்கும் உங்களுக்கு ரூபா கேட்பாங்க. எல்லாத்துக்குமே ரூபா தான். நம்ம ரூபா வந்து இந்திய ரூபா வந்து இங்கே 1 ரூபாய்க்கு இந்தோனேசியா ரூபா வந்து 186 ரூபா. உங்களுக்கு 1 ரூபா நம்ம ஊரில் உள்ள 1 ரூபா வந்து இங்கே 186 ரூபா. ரூபா மதிப்பு ரொம்ப கம்மி. நம்ம ஒரு டீ குடிக்கணுமே உங்களுக்கு ஒரு 500 ரூபா கேட்பாங்க நினைக்கிறேன். நான் இன்னும் போகலை. இன்னும் ஒரு கடைக்கும் ஷாப்பிங் போகலை. ஏன்னா அங்கே இப்போ ரூபா எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ வாங்கணும் நமக்கு தெரியாது. நம்ம வெளிநாட்டில் இருக்கிறதுனால நமக்கு தெரியாது. நம்ம இப்போ அங்கே வரும்போதே சொன்னாங்க, யார் என்ன ஷாப்பிங் போனாலும் 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து தான் நீங்கள் போகணும், தனியாக போகக்கூடாது அப்படி சொன்னாங்க. நம்ம பொருட்களையும் சேஃப்டியாக வச்சுக்கிடணும் அப்படி நம்ம அழைச்சிட்டு வந்தவங்க சொன்னாங்க. அதனால் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும். நம்ம வீவர்ஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கிடணும் எப்படி இருக்குது, பாலி தீவு எப்படி இருக்குது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்தோனேசியாவில் அதிகமான தீவுகள் உண்டு. இந்தோனேசியா வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரி தான். ஆனால் அதிக சுற்றுலா பயணி வரக்கூடிய இடம் தான் இது. உங்களுக்கு அழகான இடம், இயற்கையான இடம். ரூபா மதிப்பு உங்களுக்கு குறைவு இங்கே எல்லாம். அதனால தான் எல்லா மக்களும் இங்கே வராங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன்னா சன் நம்ம கன்னியாகுமரியில் பார்க்குற மாதிரி இங்கேயும் உங்களுக்கு சன் உதயம் பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்காங்க. நைட்டும் எல்லாம் உட்காந்து இருப்பாங்க. பார்த்தீங்களா? இது நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம வருஷத்துக்கு ஒருக்க அப்படி வெளியே வந்து நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம சுற்றி பார்க்குறது நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம். அப்போ தான் ஒரு அமைதியான வாழ்வு நம்ம வாழ முடியும். எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் நம்ம வந்திருக்கோம். பார்த்தீங்களா? வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 5 நாள் நம்ம இங்கே இருப்போம். பாலியில் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இன்னும் அதிகமான இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. சுற்றுலாத்தலங்களுக்கெல்லாம் நாளையிலேருந்து தான் கூப்பிட்டு போவாங்க. இன்னைக்கு மொதல் நாள் பீச்சில் இருக்கோம் நம்ம. நன்றி, வணக்கம். நல்லதே செய்வோம், நமக்கு நல்லதே நடக்கும்.